இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாஸ்வா தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் யோவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனேயா, வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய யா, வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப வெட்கப்படுறது யாரு? தேவன் தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் ஒரு காலம் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார். ஆனா நமக்கு வெட்கம் வருதா? வருது. ஏன்னா உலகத்தில் பிறந்து உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் தனக்கு வெட்கம் வருவதை விரும்புவதில்லை, தான் தோற்று போவதை விரும்புவதில்லை, தனக்கு அவமானம் வருவதை ஒருவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அவமானப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வெட்கம் கடந்து வருகிறது. காரணம் என்ன தெரியணும். தேவன் சொல்றார், அவர் ஜனத்தை அவர் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார். சோதனை வரும், பலவீனம் வரும், ஆனாலும் நான் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டேன். அவர்களோடு கூட இருந்து அவர்களை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நாம நம்மளை சுத்தி பார்த்தா தோத்து போற கூட்டம் ஜாஸ்தி, வெட்கப்படுகிற கூட்டம் ஜாஸ்தி, கைவிடப்பட்ட ஜனம் ஜாஸ்தி. ஏன்? நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கை கூடவில்லையே. என்ன காரணம்? நான் வருடக்கணக்கில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை. அநேகர் என்னை வெட்கப்படுத்துகிறார்களே, காரணம் என்ன தெரியணும். வேதத்தை வாசிச்சுட்டு போனால் மட்டும் போதாது. வேதத்துக்குள்ள பரலோகத்தின் தேவன் யார் வெட்கப்படுவார்கள், யார் வெட்கப்பட மாட்டார்கள் என்கின்ற ஆழத்தை வேதத்துக்குள்ளே வச்சிருப்பார். அவர் சொல்லிட்டார், என் ஜனம் வெட்கப்படாது. அவருடைய வார்த்தை மாறாது. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனமாறுகிற தேவனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ? அப்ப அவர் சொன்னா நடக்கும். அவர் என்ன சொல்றாரோ அது நடக்கும். யாருக்கு? அவருக்கு சித்தமானவனுக்கு, அவருக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு. மீறி நம்முடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் எங்கேயோ தவறிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 25வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. என் யாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு செய்யும். தாவீதினுடைய அறைகூவல் சத்தம் நம்ம காதுல கேட்கல. அவன் சொல்றான், யாவாகிய தேவனே, நான் உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். என் ஆயுதங்களை நம்பல, என்கிட்ட இருக்கிற மக்களை நம்பல, என் வஸ்திரத்தை நம்பல, என்னுடைய உறவின் முறையார்களை நம்பல, நான் யாரையும் நம்பல, என்னுடைய கையில் இருக்கிற தொழிலை நம்பல, ஆயுதங்களை நம்பல, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீர் என்ன செய்யணும்? என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். நம்மளால சொல்ல முடியுமா? ஏய், நான் யார் தெரியுமா? எனக்கு பலம் எவ்வளவு தெரியுமா? நான் எப்படி பட்டவன்னு தெரியுமா? என்னால என்ன நடக்கும் தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரு? அதனால தான் அனுபவிக்கிற. தாவீது ராஜாங்க,
அபிஷேகம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவன் சொல்றான், என்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை நான் நம்பல, என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் நம்பல, என்கிட்ட இருக்கிற ஜனங்களை நான் நம்பல, என்கிட்ட இருக்கிற யுத்த வீரர்களை நான் நம்பல, என்கிட்ட இருக்கிற ஆட்சி பீடத்தை நான் நம்பல, நான் நம்புவது எல்லாம் யாவாகிய தேவனை. அடுத்த கண்டிஷன் வைக்கிறான், நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தின பின்பு அவன் ஒரு கண்டிஷன் வைக்கிறான், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அதனால நீர் என்ன செய்யும், நான் என் வேலையை செய்கிறேன், நீர் உண்மை வேலையை செய்யணும் ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்துறாதையும், என்னை வெட்கத்திற்கு உட்படுத்துறாதையும். உண்மை, என் பெருமான் என் தேவன் தாவீதை ஒரு இடத்துல கூட வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த ஜெபத்திற்கு பிறகு பரலோகத்தின் தேவன் அவனை உயர்த்தி கொண்டிருந்தார். ஏன்? அவன் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தான். தேவன் உற்று பார்த்தார், அவன் எப்படிப்பட்டவன், பாவம் செய்தவன், கொலை செய்தவன், விபச்சாரம் செய்தவன், எல்லாம் இவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இவன் எப்படி இருக்கிறான், சூழ்நிலையை பார்த்தார், நாளைக்கு இவன் எப்படி இருப்பான் என்பதை அறிந்தார், அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இதுதான் நமக்கு வேணும். நான் என் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்க விரும்புகிறேன், என் தேவன் யார், நான் யார் அறியணும். இன்னைக்கு அறியறது இல்லையே. நான் யார் தெரியுமா, நான் அவனாக்கு, நீ ஒன்றும் இல்லை தெரியுமா, உண்மை சொல்கிறேன், நான் தான் காட்டுறேன்ல, நீ ஒன்று செய்ய, விட்ட சுவாசம் உனக்குள்ள வராமல் இருந்தால் நீ யார் தெரியுமா, நீ விட்ட சுவாச காற்று உனக்குள் மறுபடி உள்ளே வராமல் இருந்தால் நீ யார் தெரியுமா, அதுக்கப்புறம் நான் இல்லை, பிணம். அதை புரியணும் முதல்ல. நீ பிணம், நீ செத்த பாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் யாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். தயவு செய்து சொல்றேன், உன்னை நீ அறியணும்னா நீ சுவாசிக்கிற சுவாச காற்றை ஒரு 10 நிமிஷம் வேண்டான்னு விட்டுரு. 10 நிமிஷம் தேவன் தந்த சுவாச காற்றை விட்டு அதை சுவாசிக்காமல் நீ வாழ்ந்து பார். என்ன பெரியவன் நீ, பிரைஸ் யாசுவா. நீ ஒன்றும் இல்லை, வெறும் கூடு. பேசுறதுக்கு நீ கில்லாடி, செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நீ ஒன்னை போல முட்டாள் ஒருவனும் இல்லை. ஆனால் என் தேவன் பேச மாட்டார், செயல் வடிவம் கொடுப்பதில் அவரை போல ஒருத்த இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் தாவீது அறிந்தவன் சொல்லிட்டான். வாசிங்க இப்போ சங்கீதம் 31:17 வாசிங்க. யாவா, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். பாத்தீங்களா, துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமா இருக்கட்டும். ஆமென். ஐயா, வெட்கப்பட வேண்டியது யார் தெரியுமா, துன்மார்க்க ஜீவியம் ஜீவிக்கிறவன். அவன் தான் வெட்கப்படணும், நான் வெட்கப்படக்கூடாது. என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப உனக்கு வெட்கம் வருதுன்னா, நீ அழிவை சம்பாதிக்கிற அப்படின்னா, நீ தேவனுடைய ஜனமோ தேவனுடைய பிள்ளையோ இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லு. அல்லேலூயா. அப்ப யார் வெட்கப்படுவா, அதை அறியணும். வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 97வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், சொர்பங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமென். தேவர்களை நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். என்ன சொல்றாரு அப்படின்னா, சொரூபங்களை வணங்கி விக்கிரகளை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும், அது யாரா இருக்கட்டும், பிஷப்பா இருக்கட்டும், கர்திநாதரா இருக்கட்டும், போப்பா இருக்கட்டும், ஜாமியாரா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், அவங்க யாரா வேணா இருக்கலாம், இல்ல குடியானவனாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீ வெட்கப்பட்டு போவ. ஏன்னா உன்னுடைய கிரி என்னவா இருக்குது, சொரூபங்களை நம்புற, விக்கிரகங்களை வணங்குற.
ஏன்னா அந்த விக்கிரகத்திற்கு என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஐயா, நான் ஒன்று கேட்குறேன். ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் எப்படி இங்கே கடவுளாகும்? அந்த கடவுளுக்கே கடவுள் மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுளை உண்டாக்கினவன் அவன் அல்லவா? அப்ப அவன் தானே பெரிய கடவுள். நான் கடவுளையே உண்டாக்கி இருக்கிறேன். என்ன சிலர் சொல்லுவாங்க, நான் கடவுளை அபிஷேகம் பண்ணுகிறவன் நான் ஆனபடியினால் கடவுளுக்கே நான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அதான் உண்மை. மற்ற மதங்களிலே கடவுளை அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் தான் கடவுள். ஆனா இது மனுஷனுக்கு தெரியல. ஆனா அவங்க நினைச்சு வச்சிருக்கிறாங்க, யாரு? அந்த அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் நினைக்கிறாங்க கடவுளை உண்டு பண்ணி கொடுக்கிற கடவுளை நான் தான் என்று நினைக்கிறார்கள். ஆனபடினா அவன் சொல்லுவான், நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னுவான். அப்ப நீங்க அதை அப்படி இங்க கொண்டு வந்தா, இங்கேயும் கடவுளை உருவாக்குற மனிதர்கள் இருக்கிறாங்க. யார் உருவாக்குவார் தெரியுமா? கிறிஸ்தவத்தில் பிஷப் என்கின்றவர் வருவார். அவர் விக்கிரகத்தை கடையிலேருந்து வாங்கி மண்ணினால், மரத்தால், கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை வாங்கி கொண்டு வந்து அதை பிஷப் என்ன பண்ணுவார்? அதில் தண்ணியை தெளித்து அதில் கையை வச்சு இவர் அதை கடவுளாக்குகிறார். ஆனால் அவருக்கு இல்லை கடவுள், அந்த விக்கிரகத்துக்கு இவர் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த கடவுள் ஒருவேளை கை உடைஞ்சோ கால் உடைஞ்சோ போனால் அந்த கடவுளை மாற்றுவதற்கு ஒரு அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு. இனிமேல் இவர் கடவுள் இல்லை, இவரை ஓரங்கட்டி விடுவோம் என்று சொல்லி பல கோயில்களில் விக்கிரகங்களை இடமாற்றம் செய்கிற அனுபவம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியானால் கடவுளை உருவாக்குவதும் கடவுள் ஸ்தானத்தை எடுக்குவதும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் யார் கடவுள்? அதனால்தான் வேதம் சொல்லுது, நான் என்ன செய்றேன், அதாவது என்ன, சொருபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்களே. சிலர் சொல்றாங்க, நாங்க சிலை வழிபாடெல்லாம் செய்யறது இல்லைங்க, நாங்க ஞாபகார்த்தமா வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ என்ன நடக்கு தெரியுமா? பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான், தடவி தடவி அந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். அதான் ஞாபகார்த்தம். அது எப்படி தடவுவான்னு தெரியுமா? ஒருத்தன் கையால் தடவுவான், ஒருத்தன் மூக்கால் தடவுவான், ஒருத்தன் வாயால் தடவுவான், ஒருத்தன் நெத்தியால் தடவுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? கையால் தடவு ஒருத்தர் இருக்கிறான், நெத்தியால் தடவுறோம் ஒருத்தர் இருக்கிறான், மூக்கால் தடவுறோம் இருக்கிறான், வாயால் தடவுறோம் இருக்கிறான். இப்போ அந்த கடவுளை உண்டு பண்ணி வச்ச அந்த கடவுளுக்கு பெயிண்ட் எல்லாம் கலந்து போகுது. நாளடைவில் பார்த்தா கை இருக்காது, கால் இருக்காது, வாய் இருக்காது, மூக்கு இருக்காது, எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். உடனே அந்த கடவுள் என்கின்ற அபிஷேகத்தை கொடுத்தவன் எடுத்து விடுகிறான். அதற்கு பிறகு அது மண்ணா. என்னையா அநியாயமா இருக்கு? நான் இதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். சரி, புற மதத்தில் வச்சிருக்கிறேன், நான் அதை கேட்கல, இது அவங்களுடைய உரிமை. உங்களையும் என்னையும் போல இந்த பைபிளை வச்சிருக்கிறவனு அதுதான் ஐயா செய்கிறான். நான் அந்நிய மார்க்கத்திற்குரியவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை, அது அவர்களுடைய வழக்கம், அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த வேதத்தில் இந்த வேதம் சொல்லுகிறது, சொரூபங்களை நம்பாதே, விக்கிரகங்களை நம்பாதே, அதை வணங்காதே. அதற்கு கை இருக்குது காண தொடாது, கண் இருக்குது பார்க்காது, மூக்கு இருக்குது முகராது, கையினால் தொடவோ காலினால் நடக்கவோ அது செய்யாது. அதை வணங்குகிறவனோ அதை சேவிக்கிறவனோ அப்படியே இருப்பான் என்று சொன்ன பிறகு நீ அத்தானையா செய்கிற? அது நீ வணங்கினா என்ன, அது நீ ஆராதிச்சா என்ன, அதுக்கு நீ கனம் கொடுத்தா என்ன, அதுக்கு நீ மரியாதை கொடுத்தா என்ன? அது கல்லு தானே, அது மண்ணு தானே, அது மரம் தானே. ஆமென். அதனால தான் சொல்றார், பெருமை பாராட்டுகிறவன் கூட, வணங்குறவனு சொல்லலை. இப்போ அதை பற்றி எங்கள் சிலை எப்படிப்பட்ட சிலை தெரியுமா, அந்த உருவம் என்ன பெரிய உருவம் தெரியுமா, அது என்ன கடவுள் தெரியுமா? ஆமென். செத்து போன ஒருத்தரை 100 வருஷத்துக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. அவரை மாதிரி இங்கே ஒருத்தன் கடற்கரையில் கடலுக்குள்ளால ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ஒன்றை படுக்க வச்சிருக்கிறான்.
யோசிங்க. கேட்டா அதிசய கோயிலாம். அப்ப விக்கிரகங்களை எப்படியெல்லாம் பண்ற? அது அந்த கோயிலில் தத்துருவமாக இருக்கிறது என்ன இருக்கான்? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு பாடுபட்ட உடம்போடு கூட நின்று கொண்டிருக்கிறார். முட்டுல இரத்த காயம், ஈட்டி குத்துன இடம் இங்கே இருக்குது. நெஞ்சில் இருக்கிற இருதயம் வெளியில் வந்து சோப்பு ரத்தமாக வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. நெத்தியிலேருந்து வடிது ரத்தம். இது எதுக்கு வச்சிருக்கிற? அதை ரசிக்கிறதுக்கும் அதை உணர்வதற்கும் அதை நம்புவதற்கும் தானே. அதைத்தான் தேவன் சொல்றார். விக்கிரகங்களை வணங்கி சொருபங்களை பெருமை பாராட்டுகிற எவனும் வெட்கப்பட்டு போவான். அது எந்த சூழ்நிலைன்னு சொல்லல. உயிர் போற சூழ்நிலையில கூட நீ நம்புனா உனக்கு வெட்கம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசியாவுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் தங்கள் அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அப்ப என்ன நடக்கும்? இந்த விக்கிரகத்தை வணங்குறவன் ஒரு கோயில்ல இருந்து ஒரு விக்கிரகத்தை வணங்குவான். மாற்று மதத்தில் போய் பூஜாரிகளை பார்ப்பான், சோவி உருட்டுறவனை பார்ப்பான், மந்திரவாதியை பார்ப்பான். இதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அறிஞ்சோ அறியாமலோ இந்த பைபிளை அவன் தூக்கிட்டான், அவனை ஊரை விட்டே கேன்சல் பண்ணிடணும். ஆமென். மந்திரவாதத்துக்கு போனால் சாமியார் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆமென். அவன் குடிகாரனாக குடித்து வெறித்திருந்தால் ஒன்று சொல்ல மாட்டார். அவன் விபச்சாரக்காரனாக விபச்சாரம் செய்து வாழ்ந்தால் கூட அவனை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். ஆனா அறிஞ்சோ அறியாமலோ பைபிளை தூக்கிட்டா, ஏய் மத்தவன் சபைக்கு போறான், அவனை ஊரை விட்டு வெளியே தள்ளு. சபைக்கு போனா என்ன பண்ண போறான்? அது வரைக்கும் குடிவெறியில் இருந்தவன் குடியை மறந்து குடியை விட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க போகிறான். விபச்சார வேசித்தனம் செய்து கொண்டிருந்தவன் அதை விட்டு தேவனை ஆராதிக்க போகிறான். அப்ப தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கண்டா சாமியாருக்கும் ஊருக்கும் பிடிக்காது. பாவம் செய்கிறவனை கண்டா அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. தயவு செய்து தேவ சமூகத்தில் கடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகத்திற்கு உரியவைகளை ஏதையாவலும் நீங்கள் சொந்தம் கொண்டாக்கினால், அதற்கு உரியவைகளை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கு வெட்க வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமே. ஆனால் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். வேதம் சொல்லுது. யோபு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, யாவை விட்டுகிற விலகுகிற யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. அத்தனை பேர் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. ஏன்னா நான் எனக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். ஒரு நாள் கட்டுமரத்தில் மீன் பிடிப்பதற்காக ஒரு 4 பேர் கடந்து போனார்கள். கடலிலே கடந்து போய் வலை வீசினார்கள். வலையில் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கத்தில் இருந்தபோது வலை முழுவதையும் தன்னுடைய படகில் இழுத்தெடுத்த பிறகு பார்த்தால் வலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அவங்க மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா காலையில் நைட்டு ஃபுல்லாக கடலில் இருந்தாங்க, காலையில் கரைக்கு வந்திருக்கிறாங்க. வந்தவங்களுக்கு 5 பைசா இல்லை. பைசா இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் வலையில் இவ்வளவு வேலை இருக்கிறபடினால் அந்த கடற்கரையில் இருந்து வலையை அலசி கொண்டிருக்கிற போது ஒரு மாமனிதர் கடந்து வருகிறார். அவர் சொல்றாரு, நிறுத்து, வேலை தானே செஞ்சுட்டு இருக்க, நிறுத்து, இந்த படகை கொஞ்சம் கடலுக்கு உள்ளால தள்ளு. நல்லா புரியுங்க. யார் அப்படின்னு தெரியாமலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா படக ஆழத்தில் தள்ளுறாங்க. பெரியவருடைய பேச்சை அப்படியே கேட்குறாங்க. படகு ஆழத்தில் தள்ளுறாங்க. கரையில் நின்னவங்களுக்கு அவர் ஏதோ செஞ்சார், அதை விடுங்க.
முடிஞ்ச பிறகு சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற வலைய என் பேச்சை கேட்டு வலது பக்கத்தில் போடு. புரியுதா? இன்றைக்கி நீ யார் பேச்சை கேட்குற? கேட்டால் எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னுவேன். எந்த தொழில் செஞ்சாலும் ஐயோ தொழில் நஷ்டம், தொழில் எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பன் பேச்சை நீ கேட்டா எங்கள் அப்பன் உனக்கு தருவார். சும்மா இல்லை, நீ கேட்க மாட்ட. ஏன்னா உன்னுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, 4 பேருக்கு கிடைச்சா எனக்கும் கிடைக்கும். அதெல்லாம் விசுவாசம். விசுவாசம் வித்தியாசமாக இருக்கணும். நாம் தேவனை நம்புகிறவர்கள். தேவனை நம்புகிற நாம தேவனை விசுவாசிக்கணும். தேவனால் எல்லாம் கிடைக்கும். ஒருவேளை ஒரு தீராத வியாதி இருக்குது, மருத்துவர்கள் கைவிட்டார்கள். நீ என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய டாக்டர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட டாக்டர்? விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷனை கிழிச்சு விலாயெலும்பு அதுலேருந்து எடுத்து மறுபடியும் அதை தச்ச வச்சு அவனை என்ன செஞ்சிட்டாரு? மனுஷனை நடக்க வச்சுட்டார். ஆனால் இந்த விலாயெலும்பை எடுத்தவர் அந்த விலாயெலும்பை ஒரு மனுஷியாக விட்டு பண்ணிட்டாரு. அவர் எவ்வளோ பெரிய டாக்டர்! ஏன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஊசி நூல் இல்லை, இன்னைக்கு அந்த கத்தி இல்லை, பிளைடு அது இல்லை பாடியை கிழிக்கிறதுக்கு. அந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த உலகத்தில் என் தேவன் ஆணும் பெண்ணுமாக இருந்த ஒருவரை, ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார், அவனை ஆணாக உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை, அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்போ அவன் யாரு? இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்துல எல்லாம் ஆம்பிள்ளையா பிறந்து ஆம்பிள்ளையா வளர்ந்தவன் மீச தாடி எடுத்துட்டு புடவை கட்டிட்டு ரோட்டில் நடப்பான். அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? திருநங்கை போகுது. இப்ப சொல்லுங்க, ஆதாம் யாரு? இந்த ஆதாம ஆபரேஷன் பண்ணி ஒரு ஆண் மகனாக மாற்றினது என் தேவன். எவ்வளவு பெரிய டாக்டர்! அவரை நீ நம்ப மாட்ட. நாசியில் இருக்கிற சுவாசம் விட்டு போய் செத்து போற அவனை தான் நம்புவேன். நம்ப வேண்டியது என் தேவனை. நம்பினா மட்டும் கிடைக்காது, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்புறவன கொடுத்துருவாரா? அது என்ன தெரியுமா? அந்த பாவரிக்கை செஞ்ச மாதிரி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, களவு செஞ்ச, போய் பேசுறேன், கெட்ட வார்த்தை பேச, அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆணையை செஞ்சேன், பூனையை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உடனே அப்பா இப்போதான் மனசில் ஒரு சமாதானம் வந்தது. என்ன, என் பாவத்தையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அட அறிவு கெட்டவனே, ஒருத்தட்ட போய் ஒரு விஷயத்தை சொன்னா அவன் என்ன பதில் சொல்றான்னு கேட்கணுமா வேண்டாமா? நீ என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? ஆண்டவரே என்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கை செஞ்சேன், என் பாவத்தை மன்னிச்சீரா இல்லையா? என்னைக்கு உங்ககிட்ட பேசினாரு? இல்லை உங்கள் தாத்தாட்ட போய், அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், அது பிஷப்பாக இருக்கட்டும், யாராக அவர்கிட்ட போய் என்னைக்கு தேவன் சொன்னார், நான் அவன் பாவத்தையெல்லாம் மன்னிச்சிட்டேப்பா, அவனை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், அவன் தேவ மனுஷன் ஆக்கிட்டான் அப்படின்னு என்னைக்கு சொன்னார்? சொல்லலையே. ஆனால் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற என் பாவத்தையெல்லாம் நம்பிட்டோம். இல்லை, உன் பாவத்தை மன்னிக்கவே இல்லை. என்னைக்கு எல்லாவற்றையும் மனம் திரும்பி விட்டு விடுகிறையோ அன்னைக்கு மன்னிக்க யோசிப்பார். மன்னிக்க யோசிப்பார். நம்ம வேத வசனத்துக்கு மாறாக சிந்திச்சுட்டு இருக்கிற வேலை தான் நம்ம வேலை. நல்லா புரிஞ்சுடுங்க. தேவனை ஏதோ ஒரு விஷயத்தில் பகைக்கிறோம். அது பாவ விஷயமாக இருந்தாலும் சரி, பரிசுத்த விஷயமாக இருந்தாலும் சரி, வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிற விஷயமாக இருந்தாலும் சரி. இப்ப 3வது ஒரு காரியத்தை சொல்றார். எரேமியாவுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய யாவா உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய யாவை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் ஒரு நாள் விண்ணரசில் நுழைய மாட்டான். தேவனே தேவனே என்று அழைக்கிறவன் ஒரு நாளும் விண்ணரசில் நுழைய மாட்டான். அப்ப உரிமை பாராட்டணும்.
யார் ஒருவன் அவரை உரிமையாக அதிகாரத்தோடு பற்றி பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு விடுதலை. ஆமென். தாய் தகப்பனை பற்றி பிடித்துக் கொள்கிறோம், ஆனால் திருமணமான பின்பு அவர்களை உதறி தள்ளி விடுவோம். அதற்காக அடைக்கல பட்டணங்கள் கொஞ்சம் 4-5 பேர் வச்சிருக்கிறாங்க, நான் அங்கே வரல. ஆமென். இதுபோல இங்கேயும் என்ன அப்படின்னா, தேவைப்படும் போது ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, யாவே, யாசுவாவே, இயேசுவே, குமாரனே, பிதாவே அழைக்க ஆரம்பிச்சிருவோம். தேவை முடிஞ்சது அவர் அநாத ஆசிரமத்தில் விட்டுருவோம். இதான் நடக்குது. என்ன பண்ணுறது? தயவு செய்து சொல்கிறேன், நீ அவரை உறுதியாய் பிடித்து கொண்டால், உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டால் தேவன் உன்னை உயர்த்துவார், வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெட்கப்படாம இருக்கணும்னா சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நீ என்னவா மாறணும்? வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவேல் 2:27 வாசிச்ச போது அங்க சொல்றார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப நாம வெட்கப்படாமல் இருக்கணும்னா அவருடைய ஜனமாய் அவருடைய பிள்ளையாய் மாறணும். அல்லேலூயா. எவன் ஒருவன் தேவாதி தேவனும் இரட்சகரும் மீட்பருமாகிய இருக்கிற அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய யாவாகிய யாசுவா மேசியாவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ, எவன் ஒருவன் அவருடைய நாமத்தை தரித்து அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறானோ அவன் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும், அவர் ஆதி தேவனோடு இருந்தார், ஆமென். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சரி. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, ஆமென். அவருக்குள் ஜீவன் இருந்தது, நல்லா கேளுங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, இப்ப இந்த மனுஷனுக்கு அந்த ஜீவன் ஒளியாக இருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்கிறது? இருளில பிரகாசிக்கிறது. இந்த இருள் இப்போது பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. காரணம் அவருடைய வெளிச்சத்தின் நிமித்தமாக, ஜீவனின் நிமித்தமாக. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஆமென். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆமென். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். யோவான் ஒளி அல்ல, யாசுவா ஒருவரே ஒளி. இந்த யாசுவா குறித்து சாட்சி சொல்லத்தான் யோவான் வந்தான். அப்ப இந்த ஒளி உனக்கு தேவை. அப்பதான் நீ இருளாய் இருக்கிற நீ பிரகாசிக்கும் அடைய முடியும். ஏன்னா இங்க உனக்கு பிரகாசமா தெரியுது, ஆனா இதுக்கு உள்ளால போயிட்ட அப்படின்னா அது ஒரு பெரிய பாதாள கிடங்கு. யார் சொன்னா தெரியுமா? யோனா சொன்னான். மீனுடைய வயிற்றில் போன பிறகுதான் மீனுடைய வயிற்றை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. கடற்பாசி என்னை சுற்றி கொண்டது, வெள்ளம் என்னை மூடிக்கொண்டது சொல்றான். எப்ப உள்ள போன ஒரு நீ இதுவரைக்கும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கல, கஷ்டம். அதனால தான் சொல்றாரு, நீ இப்ப வெளிச்சத்தின் பிள்ளையாய், வெளிச்சத்தினுடைய ஊடாய் வெளிச்சமாய் நடக்கணும். அப்பதான் நீ யாரு? வெட்கப்படாதவன். யாரு இல்லாத இடத்துல பாவத்தை செஞ்சிருவோம், எல்லாரும் இருக்கிற இடத்துல பரிசுத்தத்தை காமிச்சிருவோம். அல்லேலூயா. அப்போ கலாத்தியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 26-27 வாசித்துருங்களேன்.
நீங்கள் எல்லாரும் மேசியா யாஸ்வாவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் மேசியாவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. உங்களுள் மேசியாவுக்குள், இயேசுக்குள்ள இல்ல, ஜீசஸுக்குள்ள இல்ல, மேசியாவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் மேசியாவை தரித்துக் கொண்டீர்களே. அத்தனை பேரும் மேசியாவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்ட போதுமா? இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, ஜாதி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை. என்ன? யாசுவாவை தரி. நீ தரிச்சிட்ட அப்படின்னா நீ யாசுவாவுடைய பிள்ளை. அப்ப யார் வெட்கப்பட்டு போக மாட்டா அப்படின்னா, இந்த பைபிள் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நேற்றைக்கு அவருடைய நாமத்தை தரிச்சிட்டோம், நாளைக்கு பக்கத்தில் போய் பரவாயில்ல கொஞ்சம் பாவத்தை செஞ்சிருவோமே, இதெல்லாம் பாவம் அவர் மன்னிச்சிட்டார், இதுவரைக்கும் உள்ள பாவத்தை எல்லாம் மன்னிச்சாச்சுல, செஞ்சா உன்னை வெட்கத்துக்கு உட்படுத்துவார். அவர் உன்ட்ட பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டார். மக்களே, நீ நாயா கிடந்த, காட்டொலிவ மரமாக கிடந்த, பொறுக்கியா கிடந்த, உன்னை கழுகி சுத்திகரித்து கொண்டு வந்து என் பிள்ளையாக்கி வச்சிருக்கிறேன், நீ பாவம் செஞ்சிடாத சொல்லவே மாட்டார். அது ஓ விருப்பம். நீ என் பிள்ளையா இருக்கிறதும் பிசாசுக்கு பிள்ளையா இருக்கிறதும் ஓ விருப்பம். அவர் உன்னை கண்டுக்க மாட்டார். ஆனால் அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன? உபத்திரம், வெட்கம், மானம் போயிடும், மரியாதை போயிடும். ஐயோ என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, சொல்லதான் செய்வாங்க. அது தேவன் உன்னை கைவிட்டார், சும்மா இல்லை. அந்த கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் நீ அவருடைய பிள்ளையாக வாழணும். ரெண்டாவது சொல்றாரு, ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிப்போமே. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இது கொஞ்சம் வித்தியாசமான காரியம், ஆனா இது பைபிள். என்ன அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு முதல்ல சாட்சி கொடுக்கிறது யாரு கொடுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கணும். எவன் ஒருவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறான். அப்போ நம்முடைய எண்ணத்துக்கு தக்கவாறு நம்ம வாழக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம் என்று சொன்னார். இப்போ நாம் எல்லாரும் எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உனக்கு மரணம் தான், அப்போ உனக்கு நீ வெட்கப்பட்டு தான் போகும், அப்போ உனக்கு பிரச்சனை தான். இப்போ நீ ஓன் பேச்சா கேட்கக்கூடாது, உன் எண்ணத்துக்குள்ளால நீ போகக்கூடாது. அல்லேலூயா. யார் பேச்சை கேட்கணும் தெரியுமா? இன்னைக்கு உனக்கு தேவனா இருக்கிற ஆவியானவராகிய யாசுவா மேசியாவுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும். ஆவியானுடைய பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பேர் யாசுவா மேசியா. இப்ப இவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து வாழணும். அவர் உன்னை குறித்து, உன்னுடைய ஆவியை குறித்து, உன் சரீரத்தை குறித்து இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து அவர் சாட்சி சொன்னால் நீ வெட்கப்பட மாட்ட. இது கொஞ்சம் கஷ்டம். ஆவியில பரிசுத்தம் தேடுறதெல்லாம் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவன் அப்பதான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடினமான காரியத்தை கொடுத்தாரு, இப்போ கொஞ்சம் ரொம்ப 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 ரகுவான காரியத்தை கொடுத்தார். பிரைசியாசுவா ஒன்று புரிஞ்சுக்க மக்களே, இல்லை இதுதான் கடினமான காரியம். ஆவியில் சாட்சி பெறுவது ஈஸி. அல்லேலூயா. ஏன்னா நீ அங்கே தேவனுக்கு உண்மையாக இருந்தால் போதும். இங்கே அப்படி இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்மையாக இருக்கணும். இந்த திருவிருந்தெடுக்க வந்தீங்களா, வந்த நேரம் கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை, அந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 1லேருந்து 12 வரைக்கும் சொன்னார்ல, என்னெல்லாம் செய்யக்கூடாது?
துர்க்குணம், பொல்லாப்பு, பொறாமை, அப்புறம் வஞ்சகம், அப்புறம் புறங்கூறுதல், அப்புறம் மாம்ச இச்சை, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல. அப்போ தான் உனக்கு இதை செஞ்சிட்டாலே உனக்கு நல்ல பேர் ஆவியானவர் தந்துடுவார். ஆனால் இந்த சமாதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல சமாதானம் யார்கிட்ட தெரியுமா? பொண்டாட்டிட்ட. என்ன அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இங்க பொண்டாட்டி இல்ல, புருஷன் இல்ல, பிள்ளை இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, உறவு முறைகளுக்கு அப்பால் தேவன் சொல்லிவிட்டார். இங்க எல்லார்ட்டையும் சமாதானமா இருக்க முடியுமா? அதான் சொன்னார் தெரியுமா, வெளியில் உள்ளவன்கிட்ட சாட்சி வாங்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவன் உன்னை பற்றி சொல்லணும், இவன் யாஸ்வமேஷியாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். முதல்ல கட்டின பொண்டாட்டிட்ட, கட்டின புருஷன்கிட்ட, பெத்த பிள்ளைகிட்ட, கூட பிறந்த சகோதரத்திட்ட, தாயிட்ட, தகப்பனிட்ட அன்பு இல்லை, சமாதானம் இல்லை. அப்புறம் எப்படி நீ தேவனுடைய பிள்ளை? யாசுவா, தயவு செய்து சொல்கிறேன், நீ ஆவியானவரிடத்தில் சாட்சி பெறுவதை விடவும் உன்னுடைய இரத்த உறவுகள், உன்னுடைய அயல் வீட்டார்கள், உன்னுடைய அக்கம் பக்கத்தார், உன்னுடைய சத்துரு சமாதானமாக இருக்கணும். நீ முடியுமா? மாம்சத்தின்படியான கிரியைகள் நிறைய இருக்கும், தேவனுடைய கிரியைகள் இருக்கவே இருக்காது. அதனால ஒன்று நீ மாத்து, நீ வெட்கப்பட மாட்ட. அடுத்தபடியா மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணு. இப்போ என்ன அப்படின்னா, உங்களை உங்களை உங்களைன்னு சொல்லி ஒரு 4 வாட்டி சொல்லிடுவார். என்ன? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை. இரண்டாவது, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், இரண்டாவது உங்களை. மூணாவது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணுங்கள், மூணாவது உங்களை. நாலாவது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார். இப்ப அடுத்து சொல்றார், இப்படி செஞ்சா நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். எவன் நம்மளை திட்டுறானோ அவனுக்காக ஜெபம் பண்ணணுமா? எவன் நம்மளை வெறுக்கிறானோ அவனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அது எனக்கு ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிற நேரம் ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொறாமை உள்ள இடத்தில் அன்பையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும் அப்படின்னு அடிக்கிட்டு போயிட்டு சொல்லுவார், இவைகளை செய்திட எனக்கு அருள் புரியும். உண்மையாக சொல்கிறேன், அது மாற்று காரியமாக இருந்தாலும் அவருடைய ஜெபம் என்னை சிந்திக்க வைக்கும். அப்பப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாவி, என்னை மாற்றும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நாம் என்னைக்காவது ஜெபிப்போமா? இல்லையே. நீங்களாம் உங்கள் வீட்டில் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நான் மாற்றி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே ஜெபம் பண்ணுவீங்க. நான் அப்படி இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தையும் எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசனுடைய கிரியைகளையும், நான் செய்கிற மாம்சத்தினுடைய இச்சைகளையும், என்னுடைய கண்ணின் இச்சைகள், என்னுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் அத்தனையும் என்னை விட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. என்னட்ட பிசாசு போராட்டம் இல்லை. நான் எப்படி பிசாசு போராட்டம் போகிறதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆமென். இங்கே தான் சிக்கல். அப்போ முதல்ல ஒன்னிட்ட ஆவியானவருடைய வல்லமை வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள் கடந்து வந்தால் நீ ஜெபிக்க வேண்டிய விதத்தை அவர் உனக்கு நினைப்பூட்டுவார். சும்மா இல்லை. ஆனா தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய் நீ ஜெபித்து ஆவியானவருடைய பலத்தில் அவருடைய பிள்ளையாய் வாழணும்னா, உன்னுடைய எதிராளிய, உனக்கு விரோதமாக எழும்புகிற பகைக்கிறவன, நிந்திக்கிறவன, துன்பப்படுத்துகிறவன நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும்.
அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ துன்பப்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் குசியாச்சு. அப்பாடா, நான் என்ன செஞ்சாலும் இவிய மன்னிச்சுட்டே இருப்பினும். ஏன்னா இவிய யாசுவ நாமத்தில் இல்லை தொழுது கொள்ளணும். அதனால இவங்க என்ன செய்வாங்க, நான் செய்கிறதெல்லாம் மன்னிப்பாங்க. பிரைஸ் யாசுவா. ஆப்பு வச்சுட்டார். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு தடவை நீ மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்காமல் மறுபடியும் அந்த தவற்றை செய்வானே ஆனால் அப்புறம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்புறம் நீ என்ன செய்ய வேண்டாம், அந்த வார்த்தைக்குள்ளே கடந்து போக வேண்டாம். இது உங்களுக்கு தெரியணும் முதல்ல. ஏன்னா மன்னிப்பு கேட்குறவன் கேட்டுகிட்டே இருக்கணுமா, மன்னிக்கிறவன் மன்னிச்சுக்கிட்டே இருப்பானா, செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பானா, படுறவன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் சரியாக எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாரும் உணர்வடையணும். அது தப்பு பண்றவனும் உணர்வடையணும், மன்னிப்பு கேட்கிறவனும் உணர்வடையணும், சமாதானமா இருக்கணும் நினைக்கிறவனும் உணர்வடையணும். நான் சொல்றது புரியுதா? உணர்வு உள்ளவனாக வாழணும். நான் செஞ்சது தப்புன்ற எண்ணம் எல்லார்ட்டையும் வரணும். நான் தப்பே பண்ணலைங்க. எனக்கும் கிறிஸ்துராஜ் பிரதருக்கும் ஒரு மன வருத்தம். ஆனால் கிறிஸ்துராஜ் பிரதர் தான் தப்பு பண்ணார். நான் பாஸ்டர், அவர் வந்து என்னோட மன்னிப்பு கேட்கட்டும். இருக்கலாம்ல, நான் பாஸ்டர் தானே, இருக்கலாம்ல. பாருங்க, ஐடா சிஸ்டர் நல்லா தஞ்சாவூர் சாமி மாதிரி ஐடியா ஆட்டுறாங்க தலையை. ஆமாம், அவர் பாஸ்டர் இல்லை, அவர் செஞ்சால் எல்லாம் சரிதான். எங்கள் தப்பு கிறிஸ்துராஜ் பண்ணியிருந்தாலும் நான் ஓடோடி போய், அண்ணா நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, நமக்குள்ள ஐக்கியமாக இருப்போமே, தேவனுடைய நாமத்தில் நாம் ஒன்றாவோமே. அப்போ அண்ணன் சொல்லுவாப்புல, ஐயா தப்பு நான் தானே. அப்போ தான் அவருக்கு அந்த உணர்வு வரும், ஐயா பாஸ்டர் நான் தான் தப்பு பண்ணேன். வருமா வராதா? இப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் நான் செஞ்சதை மன்னிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. இப்போ 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ பிரச்சனை போயிடுச்சே. யார் முதல்ல தொடங்குறா? தப்பு பண்ணாதவன். இருதயத்தில் நல்லா தெரியுது நான் தப்பு பண்ணலை அப்படின்ட்டு. நான் தாழ்ந்து போகிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, பரலோகத்தின் தேவன் எனக்கு கிருபையாக இறங்குவார். அல்லேலூயா. இப்போ தப்பு பண்ண அண்ணனுக்கு என்னாச்சு, நான் மன்னிப்பு கேட்கணும். இல்லை பாஸ்டர் நான் தான் தப்பு பண்ணேன். அந்த உணர்வு அந்த நேரம் வரும் பாருங்க, அதுதான் குற்றபோதம். இதை தேவன் பார்க்கிறார். பிரைஸ் யேசுவா. தேவன் உண்மையாய் அவரை மன்னித்து 2 பேரை ஐக்கியப்படுத்துவார். இனி இந்த தவறு அவர் செய்ய மாட்டார். நான் தப்பு பண்ணாலும் பாஸ்டர் மன்னிப்பு கேட்குறாரு, ஐயோ இந்த தப்பெல்லாம் நடக்கக்கூடாது. வருமா வராதான்னு கேட்டால் இந்த எண்ணம் கண்டிப்பாக வரும். ஏன் விட்டு கொடுக்கறது என்ன இருக்குது? பைபிள் தெரியுன்ற, தேவனை தெரியுன்ற, தேவனுக்கு பிள்ளை என்ற, தேவனுடைய நாமத்தில் ஊழிய செய்கிறன்ற, ஆனால் குற்றபோதம் வரல. ஏன்? நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. தேவ சமூகத்தில் தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உன்னை முதல்ல நீ திருத்து. அடுத்தவனை திருத்த பார்க்காத. பொண்டாட்டியை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம், பிள்ளையை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன், நீ திருந்தி பாரு, உனக்கு எல்லாம் திருந்தும். உன்னை சார்ந்த அத்தனை பேரை என் தேவன் திருத்துவார். அல்லேலூயா. எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் சரியானங்க, நீங்களும் நானும் திருந்தினா போதும். திருந்துவீங்களா? நமக்குள்ள ஒரு குற்றபோதம் வருமா? நான் தவறு செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், என் பாவத்தை என் தேவன் மன்னிக்க வேண்டுமானால் நான் யாரிடத்தில் பொறாமை கொள்கிறேனோ, யாரிடத்தில் கோபம் கொள்கிறேனோ, யாரை உதாசீனப்படுத்துகிறேனோ அவனிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போ உருவாகுதோ அப்போ உன்னை தேவன் தன்னுடைய கை கரத்தில் எடுப்பார். அப்போ உன்னை உயர்த்த நினைப்பார், அப்போ உன்னை ஆசீர்வதிக்க நினைப்பார். உண்மையான ஆசீர்வாதம் அப்பதான் கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34:5 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் கரெக்டா செய்வார். நீ அவரை மட்டும் நம்பு, அவர் சொன்னதை மட்டும் செய். அல்லேலூயா. முதல்ல ஒன்று நினைங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது,
ஏன் எனக்கு இந்த போராட்டம் வந்தது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, ஏன் எனக்கு இந்த கவலை வந்தது, இதுக்கு முதல்ல விட காணணும். அந்த விட உனக்கு தெரிய வரும். நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தபடியினால் தேவன் என்னை கைவிட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய இரக்கமான உருக்கத்தினால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன் என்று சொன்னார் பாருங்க. அந்த ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் எத்தனை நாள்னு தெரியுமா உனக்கு? அங்கதான் சிக்கல். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறது தெரியுமா? அப்பா ஒரு செகண்ட் தானே விட்டாரு, இந்த ஒரு செகண்ட்னா காரியம் நடக்கும் முன்னாடி அது மாறி போமே. ஒரு நாள் எம்பெருமானுடைய கணக்கின்படி 1000 வருஷங்கள். அப்படியானால் 1 மணி நேரம் எவ்வளவு நாள்? ஒரு நிமிஷம் எத்தனை நாள்? பிரிசியாசுவா, எங்கள் அப்பா கணக்கு, உன் கணக்கை கொண்டு குப்பையில் போடு. எங்கள் அப்பா கணக்கின்படி ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, அது எவ்வளவு நாளுன்னா கணக்கு போட்டு பாருங்க. நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ பரலோகத்தின் தேவன் நம்மளே கணக்கு பார்க்க வச்சிருக்கிறாரு. தயவு செய்து சொல்கிறேன், வெட்கப்பட்டு போகிறதுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்காத. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு சங்கீதம் 22:4-5, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நல்ல கேளுங்க, அவரை யாரு முழுசா நம்புறியோ அவனை ஒரு நாள் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். அல்லேலூயா. யார் விசுவாசிச்சாலும் சரி, நீ விசுவாசிச்சாலும் சரி, உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளை, யார் விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கிறவனை வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். வாக்குத்தத்தத்தில் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஏன் வெட்கப்படுற? மறுபடியும் கேட்கிறேன், ஏன் வெட்கப்படுற? யோவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப தேவன் நம்மோடு கூட நம்முடைய மத்தியில் அவர் இருந்தால் நம்ம வெட்கப்பட மாட்டோம். நாம வெட்கப்படுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் நம்ம கூட இல்லை. ஏன்னா இப்போ நான் அந்த பிரதரை பார்த்து இனி நான் சொல்லணும் பிரைஸ் யாசுவான்னு சொல்லணும். பிரைஸ் யாசுவான்னா என்ன? உங்களில் இருக்கிற யாசுவா மேசியாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சரிதானே? இவருக்கு இல்லை ஸ்தோத்திரம், இவருக்கு உள்ள இருக்கிறவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றேன். அப்ப இவருக்குள்ள யாசுவா மேசியா இருந்தா நான் ஸ்தோத்திரம் சொல்லலாம். இப்ப இருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கு தானே தெரியும். இருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கு தானே தெரியும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பா நீ செய்கிற பாவம் யாவாகிய யாசுவாவை உங்ககிட்ட இருக்க வைக்காது, வைக்கவே வைக்காது. ஏன்? நீ தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய், தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனபடியினால் தேவன் உன் நடுவில் இல்லை. அவர் உன் நடுவில் இருந்தால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யாசுவா. அல்லேலூயா. ரோமருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியினால் உனக்குள்ள வல்லமை இறங்கி இருந்தால் நீ வெட்கப்பட மாட்டாய். ஆனால் பரிசுத்த ஆவியினால் வல்லமை உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய ஆவியில, உன்னுடைய ஆத்துமாவில இறங்கவில்லை என்று சொன்னால் ஒரு பாவிக்கு இறங்காது. அது இறங்கவில்லை என்று சொன்னால் நீ இன்னும் வெட்கப்பட போற. நீ இன்னும் வெட்கப்பட போற. உனக்கு நிம்மதியே இல்லை. அப்போ முதல்ல ஒன்றை திருத்த முடியுமா? ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், என்கிட்ட இருக்கிற பிசாசு போகணும், என்கிட்ட இருக்கிற பிரச்சனை போகணும், என்கிட்ட இருக்கிற வியாதி போகணும், என்கிட்ட இருக்கிற கடன் சுமை போகணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு வீட்டில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வீட்டில் நல்ல ஒரு சமாதானம் வேணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நல்லது நினச்சிக்கிட்டே இரு. ஆனால் இது நடக்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கணும். அவர் வந்தா வேதம் சொல்லுது உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டாராம். அப்ப நீ ஜெயிச்சிருவியே. அதனால தயவு செய்து இன்னையிலேருந்து முடிவு பண்ணுங்க, நான் ஏன் வெட்கப்பட்டு போகிறேன்,
எனக்கு ஏன் பிரச்சனை வருகிறது? என்னோடு கூட நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற, நான் நம்புகிற என் தேவன் என்னிடத்தில் இல்லை. ஆனபடியினால் எனக்கு பிரச்சனையின் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம். இதை நான் மாற்ற வேண்டுமானால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னிடத்தில் கடந்து வர வேண்டும். இந்த எண்ணத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னா பரலோகத்தின் தேவன் உனக்குள்ள வந்துவிட்டால் உனக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். இப்போ நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்தபடியினால் தேவனுடைய வல்லமை எனக்குள் இல்லாதபடிக்கு நான் வெட்கப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்குள் இல்லாதபடி, தேவனுடைய மகிமை எனக்குள் இல்லாதபடி, தேவனுடைய ஆவி எனக்குள் இல்லாதபடிக்கு நான் அடிக்கடி வெட்கப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறேன். அப்பா, என்னை ஒரு விசை விடுவிக்க எனக்குள் கடந்து வாரும் என்று சொல்லி எல்லாரும் தேவனை கூப்பிடுவோம்.